மோசே அன்றைக்கு பார்க்க விரும்பினார், ஆண்டவர் அலோ பண்ணல. நான் கடந்து போவேன், இந்த கண்மலை பிளவுடைய கண்மலை மறைந்து கொள்ள நான் கடந்து போகும்போது என் முதுகை பாரு. அப்படி பார்த்ததே மோசேயின் முகம் பிரகாசம் அடைந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வந்து அபிஷேகத்தை நிலையாவது நம்மை பிதாவுடைய மகிமை, தேவனுடைய மகிமையை கண்ணாடி காண்பது போல கண்டு கமா. அப்போ மகிமையின் மேல் மகிமையடைந்து ஆவியாயிருக்கிற கர்த்தரால் இப்ப பிதாவுடைய மகிமையை இந்த பக்தன் பரிசுத்தவான் அல்லது இயேசுவின் சுதந்திரவாளி அல்லது இயேசுவின் பரிசுத்தவான் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தில் நிரம்பி பாவமில்லாத பூர்ண ரூபவதியான பழுதொன்றும் இல்லாத அவருடைய பிரியமான அவருடைய ரூபமான அவருடைய சாயல் அணிந்து கொண்ட ஆவிக்குறி உள்ளான மனுஷனுடைய கண்களை அடைந்து கொண்ட இவர்கள் தேவனுடைய மகிமை எப்படி பார்ப்பாங்க? ஃபேஸ் டு ஃபேஸா பார்ப்பாங்க. இது கற்பனை இல்லை, கர்த்தரிப்பில் ஆவிக்கிற மண்டலமே தேவநேமம். இயேசு மகாராஜா பூமியிலே எல்லா ஜனங்களும் மீந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீது ஊராகிய பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். எதற்காக? உலக சந்தோஷத்தை கொடுக்க. அவர் அருள்கிற சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியானவர் இன்னைக்கு பல சபைகளுங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அற்பமாய் எண்ணுறாங்க. சில சபைகளை நீங்க ஞானம் பெற்ற போதுங்க நிச்சயம் நீ ஞானத்தோடு மட்டும் நின்றால் ஒருபோதும் கர்த்தருடைய சப்தத்தையோ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு தகுதி இல்லை. உங்களை தகுதிப்படுத்துகிறதே பரிசுத்த ஆவியானவர். தேவனுடையவராக உங்களை தகுதிப்படுத்துகிறதே நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். தேவனுடைய சாயலை மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிற அந்த சாயலை உங்களை அடைய செய்கிறதே பரிசுத்த ஆவியானவர்.